சினிமா உலகம் இன்னைக்கு தியேட்டரை தாண்டி ஓடிடி பிளாட்ஃபார்மை நோக்கி வேகமா நகருது. இந்த மாற்றத்தால தமிழ் சினிமாவுல கடைசி சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற கேள்வி அப்பப்போ எழும். இனி பெரும்பாலான படங்கள் ஓடிடிக்கே உருவாக இருக்கிறதுனால மாஸ் ஹீரோக்கள், பில்டப் சீன்கள், பஞ்ச் வசனங்கள், பிரம்மாண்ட ஓப்பனிங் சீன்ஸ் போன்ற அம்சங்கள் எல்லாமே குறையும் என்பதே எதிர்பார்க்கப்படுது. அதனால எம்ஜிஆர், ரஜினியின் வரிசையில இப்போ யார் அந்த அடுத்த பரிமாண உச்ச நட்சத்திரம்? குழந்தை உருவாக 10 மாசம் தேவை. ஒரு பட்டதாரி உருவாக 3 வருடம் தேவை. ஆனா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுது. இது மெர்சல் படத்துல விஜய் பேசிய வசனம். உண்மையாவே தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஸ்டாராக உயர்வதற்கு அவருக்கு 28 வருஷம் ஆனது. 1992ல நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமா திரையுலகுல காலடி எடுத்து வைத்த விஜய் இன்று உச்சத்தில் இருக்கும் தலைவன் என்ற தகுதியுடன் நிற்கிறார். படம் சராசரி, கதை மெதுவா போகுது, லாஜிக் இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் கோட் திரைப்படம் 2024ஆம் ஆண்டோட வசூல் நம்பர் 1 படமாக வெற்றி பெற்றது. தயாரிப்பாளர் தெரிவித்ததைப் போல படம் ரூபாய் 455 கோடி வருமானத்தை உருவாக்கியது. இந்த அளவுக்கு சாதனை நிகழ்த்துவதற்கான ஒரே காரணம் விஜய். மேலும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள்ல அதிக விலையில வாங்கப்படும் திரைப்படங்கள் பட்டியல்ல என்றும் விஜய் படங்கள் தான் முதலிடம் வகிக்குது. இன்றைய நிலையில தமிழ் சினிமாவின் முழுமையான வர்த்தக பசுமை விஜயை சுற்றிதான் சூழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவர் நடிக்கும் படம் பெரும் எதிர்பார்ப்பும் பாக்ஸ் ஆபீஸ் வெடிப்பும் தருகிறது. பல ஆண்டுகளா தமிழ் திரையுலகத்தோட உச்ச நட்சத்திரமா இருந்த ரஜினியோட அந்த பதவிய இன்னைக்கு விஜய் தாண்டிட்டார் அப்படிங்கிறது தான் திரைத்துறையின் பெரும்பாலானோரின் கருத்து. சம்பளத்தில் முதலிடம், வியாபாரத்தில் முதலிடம், ரசிகர் ஆதரவிலும் முதலிடத்தில் இருப்பவர் விஜய்தான் என்று திரையுலக மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. நாளைய தீர்ப்பு படத்துல கதாநாயகனாக தன்னோட பயணத்தை தொடங்கிய விஜய் லவ்வர் பாய்ஸ் என்ற இமேஜிலிருந்து ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்திருக்காரு. அதன் பிறகு வசூல் நாயகன் என்ற பட்டத்தையும் பெற்றாரு. இன்னைக்கு அந்த சினிமா பயணம் ஒரு புதிய உயரத்தை தொட்டு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகும் நிலைக்கு விஜய் வந்திருக்காரு. அம்மா ஷோஃபா திரைக்கதை எழுதி அப்பா சந்திரசேகரன் இயக்கிய நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமா விஜய் நாயகனாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அந்த ஆரம்ப கட்டத்துல விஜய் இவ்வளவு உயரத்திற்கு செல்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நாளைய தீர்ப்பு உட்பட அவரது ஆரம்ப கால படங்கள் பெரிதளவுல வரவேற்பை பெறாத போதிலும் தன்னம்பிக்கையையும் தொடர்ச்சியான முயற்சியையும் இன்னைக்கு வரைக்கும் சினிமா மற்றும் அரசியல் ரெண்டுலயுமே முக்கிய முகமாக மாற்றியிருக்கிறார். தொடக்க காலத்துல இவர் ஹீரோ மெட்டீரியலே இல்ல, வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். பார்க்க அழகில்லை போன்ற கடுமையான விமர்சனங்களை விஜய் எதிர்கொண்டார். குறிப்பா தன்னோட தோற்றத்தை பற்றி உண்டான கேலிகள் மனதளவுல பெரும் துன்பத்தை அளித்ததாக அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில வெளிப்படையாக கூறியிருந்தார். அந்த நேரத்துல குடும்ப உணர்வுகளை மையமாக வைத்து திரைப்படங்களை உருவாக்கும் விக்ரமன் 1996ஆம் ஆண்டு விஜயை வைத்து பூவே உனக்காக அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கினார். இதுவே நடிகர் விஜயோட முதல் பெரிய வெற்றி, அதாவது அவரோட முதல் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகும். விஜய் காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், துல்லாத மனமும் துள்ளும் போன்ற திரைப்படங்கள் மூலமா மக்கள் மனதுல இடம்பெற்றார். ஜனரஞ்சக நாயகனாக அவரை திரையுலகம் கொண்டாட தொடங்கியது. விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் மத்தியில மினிமம் கேரண்டி ஹீரோ என்ற பெயரும் கிடைத்தது. குஷி திரைப்படம் மூலமா இளைஞர்களுக்கிடையே பிரபலமடைந்த அவர் ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, யூத் போன்ற ரீமேக் ஹிட்களால் வெற்றியை தக்க வைத்தார். மேலும் காதல் கதைகள்ல மட்டும் முடங்காமல் ஆக்ஷன் மசாலா பாணியில் திருமலை, கில்லி, திருச்சி, சிவகாசி போன்ற படங்கள்ல நடித்து அனைத்து வர்க்க ரசிகர்களையும் கவர்ந்தார். இதுல கில்லி படம் படையப்பாவின் வசூலை முறியடித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பாச்சி,
சிவகாசி, போக்கிரி போன்ற மசாலா ஹிட்கள் வந்த பிறகு விஜய்க்கு எதிர்பாராத விதமாக சரிவு ஏற்பட்டது. அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, சுறா என தொடர் தோல்விகள் வந்தன. அந்த காலகட்டத்துல விமர்சனங்கள் கடுமையாக எழுந்தன. மற்ற நடிகர்கள் ஒவ்வொரு படத்திலும் புதிய முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் ஹேர் ஸ்டைல கூட மாத்த தயாரா இல்ல. வேட்டைக்காரன் போஸ்டருக்கும் சுறா போஸ்டருக்கும் ஒரே போலி. கதையிலேயே மாற்றமில்லை என விமர்சனம் குவிந்தது. இதற்கு பிறகு விஜய் தன் திரைப்பட பாதையை மாற்றினார். காவலன் படத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் இயக்கிய சித்திக்கை அணுகினார். படம் வெற்றி பெற்றது. தொடர்ந்து மோகன் ராஜாவுடன் வேலாயுதம், ஷங்கருடன் நண்பன், ஏ.ஆர். முருகதாசுடன் துப்பாக்கி என மாற்றங்களை கொண்டு வந்தார். இப்படியே தனக்கே உரிய புதிய பாதையை விஜய் உருவாக்க தொடங்கினார். விஜயின் அரசியல் பயணத்திற்கு அடித்தளம் 2010க்கு பிந்தைய காலகட்டத்திலேயே அமைந்தது என்பதில் ஐயமில்லை. அந்த தருணத்திலிருந்து அவரோட பல படங்கள் சர்ச்சைகள்ல சிக்க தொடங்குச்சு. விஜய் அரசியல் பேசுவதால படங்கள் சிக்கலானதா, இல்லையெனில் படங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அரசியல் பேச தூண்டியதா என்ற விவாதம் சமூக ஊடகங்கள்ல மீண்டும் மீண்டும் எழுந்தது. 2011ல காவலன் திரைப்படம் வெளியாவதுல ஏற்பட்ட தாமதமும் அரசியல் தலையீடுகளும் விஷயத்தை மேலும் உலுக்கின. படம் திரைக்கே வர முடியாத சூழ்நிலை உருவானது. அதையும் சமாளித்து படத்தை வெளியாக செய்த விஜய் முதன்முறையாக பெரும் அரசியல் சிக்கலை அனுபவித்தார். 2013ல வெளிவந்த தலைவா திரைப்படம் டைம் டு லீட் என்ற டாக்லைன் காரணமாகவே அப்போதைய ஆட்சி கட்சிக்கு பிடிக்கவில்லை என்பதே பரவலான கருத்து. இப்படி சினிமாவிலேயே அரசியல் பாதை உருவாக தொடங்கியது. 2014ல தலைவா படம் ஆகஸ்ட் 9 வெளியாவதாக இருந்த நிலையில திரையரங்குகள் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக வெளியீடு தாமதமானது. படக்குழு ஜெயலலிதாவை சந்திக்க அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டது. இறுதியில் ஆகஸ்ட் 20 படம் வெளியானது. விஜய் அரசியலுக்கு வருவாரா என்பது பெரிய விவாதமாகியது. 2014ல கத்தி படத்தை லைனா நிறுவனம் தயாரித்ததால் பிரச்சனைகள் எழுந்துச்சு. சில அமைப்புகள் படம் ரிலீஸுக்கு எதிர்த்தன. ஆனாலும் படம் வெளியான போது காற்றை வைத்து ஊழல் செய்கின்ற நாடு என்ற வசனம் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2015ல புலி படத்தின் வெளியீட்டிற்கு முன் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. வெளியீட்டில் தாமதம் ஏற்பட்டது. முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டது. பிறகு படம் ரிலீஸ் ஆனாலும் புலி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. 2017ல மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி, பணமதிப்பிழப்பு ஆகிய அரசியல் தீர்மானங்களை விமர்சித்த காட்சிகள் இருந்ததால பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. சென்சார் சான்றிதழ் தாமதமாக கிடைச்சதுனால வெளியீடும் பரபரப்பாகி படம் வெளியாகிய பின் அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மெர்சல் படத்திற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்த போது ராகுல் காந்தி, ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். பரபரப்புக்கு பிறகு விஜய் அனைவருக்கும் நன்றி கூறி விஷயத்தை முடித்தார். விஜய் படங்களின் ஆடியோ வெளியீட்டில் ரசிகர்கள் ஆர்வம் காட்டியதே முக்கிய காரணம். அவர் கூறும் குட்டி கதை மற்றும் அரசியல் ரீதியான மறைமுக வாசகங்கள். 2018ல சர்க்கார் இசை விழாவில் நிஜத்துல நான் முதலமைச்சரா இருந்தால் நடிக்க மாட்டேன், நல்ல தலைவன் வந்தால் எல்லாம் நல்லதாக மாறும் என விஜய் நேரடியா அரசியல் கருத்து தெரிவித்தார். படத்தில் உள்ள இலவசங்களை விமர்சித்த காட்சிகளும் விவாதமானது. அதற்கு பிறகு பிகில் ஆடியோ விழாவில் யார எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வைக்கிறீர்கள் என்றால் வெற்றி தானாக வரும் என்று அரசியல் வர்ணனையுடன் கூடிய பேச்சு அதிமுக, பாஜக வட்டாரங்கள்ல எதிர்ப்பை தூண்டியது. விஜயின் இவ்வாறு வெளிப்படும் அரசியல் மெசேஜ்கள் அவரது ரசிகர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தது. பல இடங்கள்ல தமிழ்நாட்டிற்கு தலைவனாக விஜய் வர வேண்டும் என்ற போஸ்டர்கள் எழுந்தன. இன்னைக்கு அவரது அரசியல் வருகையை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க.
2009ல விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம் என மாற்றினாரு. காவலன் பிரச்சனைக்கு பிறகு இயக்கத்தில் அவர் தீவிர ஈடுபாடு காட்ட தொடங்கினார். நிர்வாகிகளை சந்தித்து குடும்பத்துடன் அன்பு பகிர்ந்தார். இதனால உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் உற்சாகமும் அதிகரிச்சுது. 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததும் ஒரு அணிலை போல் உதவினோம் என்ற பேச்சும் அரசியல் அக்கறையை சுட்டிக்காட்டின. மெர்சல் விவகாரத்திற்கு பிறகு மக்கள் இயக்கத்தை கட்டமைப்பாக வளர்த்த விஜய் மகளிர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அமைப்புகளை உருவாக்கினார். இது இயக்கம் ஓர் அரசியல் கட்சி உருவாகும் பாதையில் செல்கிறது என்ற வர்ணனையை உறுதிப்படுத்தியது. தனது நீண்டகால அரசியல் வேட்கையின் அடுத்த கட்டமாக கட்சி தொடங்குவதாக அறிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக அறிக்கையை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார். மாநிலத்தில் திமுகவும் மத்தியில் பாஜகவும் நடத்தும் அரசியலை விமர்சித்த விஜய், எண்ணி துணிக கருமம் என வள்ளுவன் சொன்னது போல் அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்தார். அரசியல் என் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் சேவை எனவும் நீண்ட காலமாக அதற்கான தயாரிப்பில் இருந்தேன் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திரைப்பட கடமையை முடித்தவுடன் முழுமையாக அரசியலில் ஈடுபடுவேன். இது தமிழ் மக்களுக்கு செலுத்தும் நன்றி கடன் என்றும் அவர் கூறினார். ஆண்டுக்கு 1000 கோடி வருமானம் தரும் தொழில்களிலிருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபடுவதாக விஜய் தெரிவித்தது திரைத்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாரம்பரியமாக செய்தியாளர் சந்திப்பில் கட்சி தொடக்கம் அறிவிக்கப்படும் நிலையில விஜயின் அறிவிப்பு தனித்துவமாக இருந்தது. கட்சி தொடங்கியதும் முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நல்வாழ்த்து கூறி புதுச்சேரியில பாலியல் தாக்குதலால் உயிரிழந்த சிறுமி சம்பவத்தை கண்டித்தும் நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தினார். மார்ச் 7ஆம் தேதி மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு மார்ச் 8ல உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. அதில் விஜய் முதல்வராக சேர்ந்ததோடு பொதுமக்கள் கட்சியில் சேர அழைத்தார். தற்போது உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக கட்சி தெரிவிச்சிருக்கு. 2023ல பொது தேர்வுல சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கும் விழா நடத்தப்பட்டுச்சு. நிகழ்வில் விஜய், நீங்கள்தான் நாளைய வாக்காளர்கள், பணம் வாங்கி வாக்களிப்பது நம் கண்களை நாமே குத்திக் கொள்வதற்கு சமம் என அரசியல் விழிப்புணர்வு பேச்சு மூலம் எதிர்கால நோக்கை வெளிப்படுத்தினார். இது அரசியல் நோக்குடைய நிகழ்வாக காணப்பட்டாலும் விஜயின் மாணவர் ஊக்குவிப்பு விழா பெரும்பாலும் பாராட்டையே பெற்றது. முன்னதாக ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டுமென விஜய் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கத்தினர் மரியாதை செலுத்தினர். மேலும் இயக்கத்தில் இருப்பவர்கள் வேறு கட்சியில் பதவியில் இருந்தால் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இது குறித்து இயக்க பேச்சாளர் ரமேஷ், வேறு கட்சியில் இருப்பதால் விஜய் சார்பாக சிந்திக்கிறார் என தவறாக எண்ணம் உருவாக்கக்கூடாது என்றார். இயக்கத்தின் உட்கட்டமைப்பு வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று தற்போது அது பதிவு செய்யப்பட்ட அரசியல் இயக்கமாக மாறியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டி இல்லை என்றும் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் விஜய் தெரிவித்தார். இதனை அடுத்து 2026 தேர்தலுக்கான அடுத்த நடவடிக்கைகள் அனைவரின் கவனத்தை ஈர்க்கின்றன.